சென்னை எம்ஆர்சி நகர் அலுவலகத்தில் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், குறிப்பா என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக அதிமுக 2 அணிகளாக பிளவுபட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எதிரொலிக்கு பிறகாக அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தலைமையில 22 எம்எல்ஏக்களும், அதே சமயம் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்புல பாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்து 25 எம்எல்ஏக்களும் என தொடர்ந்து இருவேறு திசையை நோக்கி பயணம் மேற்கொள்ள தொடங்கியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி யாரை கட்சியினுடைய கொறடாவாக, அதாவது அதிமுக கொறடாவாக சட்டப்பேரவையில நியமிக்கிறாரோ அதுவே பொருந்தும் என வலியுறுத்தி தற்போது தொடர்ச்சியா தலைமைச் செயலகத்துல சபாநாயகரை நேரில் சந்தித்து முறையிட்டு வராங்க. அதே சமயம் இல்லத்திலும் பல்வேறு கட்டமான ஆலோசனைகளையும் இபிஎஸ் தரப்புல மேற்கொண்டு வராங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் சட்டப்பூர்வமாக அடுத்த கட்டமா என்ன மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும், இபிஎஸ் அவர்கள் அளிக்கக்கூடிய பதிலடிக்கெல்லாம் எப்படியாக மீண்டும் தங்கள் தரப்புல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக தற்போது முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் ஆகியோர் எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய அலுவலகத்துல விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை கிரீன்வே சாலை இல்லத்த வழக்கறிஞர் என்பதை கொறடாவாக அறிவிக்கப்பட்ட அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஆதரவாளர்களோடு ஆலோசனை நடத்தினார். அதன் தொடர்ச்சியாக தற்போது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைமைச் செயலகம் சென்று சபாநாயகரை நேரில் சந்தித்து ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்துல என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக விவரங்களை கேட்பதற்காக சென்றிருக்கிறார். இது ஒரு புறமுக்க சி.வி. சண்முகம் தன் தரப்பு நிர்வாகிகளோடு தற்போது எம்ஆர்சி நகர் அலுவலகத்துல ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், காமராஜ் உட்பட 25 எம்எல்ஏக்கள் கட்சியினுடைய உத்தரவை மீறி தாவேகாவுக்கு நேற்று ஆதரவு தெரிவித்து சட்டமன்றத்தில் வாக்கு செலுத்தியதாகவும் கட்சி நடவடிக்கைகளை மீறி செயல்பட்டதாக கூறி நேற்று அந்த 26க்கும் மேற்பட்டோர் மீது பதவியில் இருந்து பல்வேறு கட்சியினுடைய பதவியில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்த நிலைதான் சி.வி. சண்முகம் தரப்புக்கு 3/2 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு என்பது இல்லை. அதே போல் சி.வி. சண்முகம் தரப்பு கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவும் இல்லை என தெரிவித்து தாங்கள் நியமித்திருக்கக்கூடிய கொறடா தான் செல்லுபடி ஆகும் என குறிப்பிட்டு இபிஎஸ் அவர்கள் சபாநாயகரை அவர் தரப்பு எம்எல்ஏக்களோடு சந்தித்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில எம்எல்ஏக்கள் மீட்டிங் நடைபெற்று கொறடா நியமிக்கப்படவில்லை. பெரும்பான்மை எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தங்களுக்கே இருக்கிறது. தங்களிடம் எந்த விதமான உரிய விளக்கமும் கேட்கப்படாமல் தன்னிச்சையாக இபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கியது செல்லாது என தெரிவித்து சி.வி. சண்முகம் தரப்பு தொடர்ச்சியாக விளக்கம் அளித்து வராங்க. இப்படிப்பட்ட நிலைதான் சட்ட நடவடிக்கைகள் எவ்வாறாக இருக்க போகிறது, சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்பது தொடர்பாக விரிவான விவாதம் என்பது தற்போது சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்புல மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவை செயலாளரை இரு தரப்பினரும் இரு பிரிவுகளாக தற்போது சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் சபாநாயகரை சந்தித்திருக்கிற நிலையில் தனித்தனியே இந்த ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.